இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹலோ. சொல்லு, என்னாச்சு? ராதிகா இப்பதான் காலேஜ்ல இருந்து கிளம்பியிருக்கா. சரி, சோனி நேஹாவும் கூட இருக்காங்க. சரி, கிருஷ்ணனோட போய் சேர்ந்துக்க. சரி. அந்த பக்கத்துல ஊர் வரைக்கும் இருக்குல்ல பிளாட், அது சுதர்சன் சாரோடது. அந்த பக்கம் அந்த முனையில இருந்து இந்த பக்கம் வரைக்கும், அப்புறம் இங்க ஒரு புது ஹைவே ஒன்று வரப்போகுது, 2 பக்கமும் வரப்போகுது. அப்புறம் நீங்க அங்க இருந்து பாருங்களேன், அந்த முனையில இருந்து. என்னாச்சு? ராதிகா மேல யாரோ தாக்குதல் நடத்த போறாங்க. அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. எங்க? காலேஜ் ரோட்ல. டே ஆகாஷ், சாருக்கு நிலத்தை காட்டு, அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்துரு. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், நீ வா. நீதான் எனக்கு வேணும் ராதிகா, நீதான் எனக்கு வேணும், புரிஞ்சுதா? நான் உன்னை விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா மேல கை வைப்ப? யார் நீ? இது எனக்கு ராதிகாக்கு இருக்கிற பிரச்சனை, நீ தலையிடாத. நடுவுல வந்துட்டா உன்னையும் போட்டு தள்ளிடுவேன். என்னைக்கு எனக்கு ராதிகா மேல காதல் வந்ததோ அன்னைக்கே நான் ராதிகாவுக்கு நடுவுல வந்துட்டேன். அதனால நான் இருக்கும்போது யாரும் அவன் மேல கை வைக்க முடியாது. அப்ப நீயும் சாக போறியா என்ன? ஒரு கொலை பண்றதுக்கு 2 கொலை பண்றதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. என்னண்ணே, உன் வாயில சொல்ல வைப்பேன்னு சொல்லியிருந்தல, சொல்ல வச்சிட்டனா? ராதிகா, நீ இவன் கூட சேர்ந்து முட்டாள்தனமா என்ன பண்ற? தயவு செஞ்சு இவனை என்கரேஜ் பண்ணாத. அனி, நான் உங்களை எப்ப முறை பார்த்தனோ அப்பவே நான் உங்களை என் அண்ணியா ஏத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்க என்ன கொழுந்தனா ஏத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும், எந்த ஒரு டென்ஷன் இருக்காது. சஞ்சு, நீ பகல் கனவு காணாத, காணவும் சொல்லாத. ராதிகாவோட அப்பா பஞ்சாயத்து தலைவர். அவரு என்ன மாதிரி 7 அனாதை பையனுக்கு தன்னோட பொண்ணை கட்டி வைக்க மாட்டாரு. உனக்கு இந்த கிராமத்தோட வழக்கம் தெரியல, வீட்டுக்கு போ. இந்த கிராமத்து வழக்கம் உனக்கு நல்லாவே தெரியும்ல காசிநாத். தெரிஞ்சும் சம்பந்தம் பேச வந்திருக்க? தாகூர் ஐயா, இந்த சம்பந்தமும் தப்பு கிடையாது, காதலிச்சு கல்யாணம் பண்றதும் தப்பு கிடையாது. பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. தாகூர் ஐயா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதனால நாமளும் சந்தோஷமா இருப்போம், அதோட இதோ இந்த பையனும் பொண்ணும் சந்தோஷமா இருப்பாங்க. கிராமத்தோடைய மரபை பத்தி சொல்லிட்டீங்க, ஆனா இப்ப காதலுடைய மரபை பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுல. நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க, இதுக்கு மேல வேற என்ன விஷயம் தேவை? இந்த சினிமா டயலாக்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் சஞ்சு. நீங்க இன்னைக்கு பண்ண காரியம் இருக்கு, இது மட்டும் ராதிகா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம 2 பேரோட உயிருக்கு மட்டும் இல்ல, ராதிகாவோட உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும். நான் ராதிகாவை ஒருதலை பட்சமா காதலிக்கிறேன். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. அண்ணன் இது வரைக்கும் அவருக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாமே எனக்காகவும் என் கனவுக்காக மட்டும்தான் கஷ்டப்பட்டிருக்காரு. எனக்காக அவரு ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா அவருக்கு நீங்க தான் முதலும் கடைசியுமான ஆசை. எனக்கு என் அண்ணனை பத்தி தெரியும். அவர் அவருடைய காதலுக்காக வாழ்நாள் முழுக்க உயிரோடு இருப்பாரு, சத்தியமா. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அண்ணி. இன்னைக்கே நீங்க அதுக்கு ஒரு முடிவை சொல்லி ஆகணும். ஒண்ணு நீங்க அவருடைய காதலை ஏத்துக்கங்க, இல்லைன்னா என் அண்ணனுடைய காதலை மறுத்துங்க. ஏன்னா என் அண்ணன் கஷ்டப்படுறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியல.
அவர் உங்களை ரொம்ப விரும்புறாரு. உங்க வாயால நீங்களே சொல்லிடுங்க அவர் உங்களுக்கு பிடிக்கலன்னு. இல்ல இல்ல, நானும் அவரை மாதிரியே ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா தைரியம் இல்ல. அந்த தைரியம் எல்லாத்தையும் காதல் கொடுக்கும் அண்ணி. அது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் அண்ணி, நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க. அப்புறம் அண்ணி, என் அண்ணனை பத்தி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த கிராமத்திலே அவன் தான் அதிகமா படிச்சவன். அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். இல்ல சஞ்சு, ஊர் தலைவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டார். அவரு காதல் கல்யாணத்துக்கு எதிரானவரு. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தங்கச்சிங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மரபை யாரு மீறினாலும் சரி அவங்களுக்கு தண்டனை உறுதி. இந்த கிராமத்துல இது வரைக்கும் காதல் கல்யாணமே நடந்தது இல்ல, இதுக்கு மேலேயும் நடக்காது. பிரதாப், காசிநாத்துக்கும் அவன் பையனுக்கும் மொட்டையை அடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கழுத்துல செருப்பு மாலைய போட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கிராமத்துல ஊர்வலமா கூட்டிட்டு போங்க. கிராமத்துல இருந்து ஒதுக்கி வைங்க. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க தலைவரே, இது ரொம்ப அநியாயம். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. இங்க நியாயம் நான் தாண்டா. உன்னோட அப்பாவையும் கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைங்க. சரிப்பா. எங்க அப்பாவை விட்டுருங்க தலைவரே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஊர் தலைவரே. ஒரு தடவை நான் சொன்னதுதான். இந்த கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு இது பாடமா இருக்கணும். உன்னை பாக்குற பெண்களுக்கு காதலிக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? இங்க கிச்சன்ல இருக்கேன். இதோ வந்துட்டேன். வந்துட்டியாம்மா? எக்ஸாம் எப்படி எழுதுன? ரொம்ப நல்லா எழுதுனேன். சந்தோஷம். நீ முதல் மார்க் வாங்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அக்கா முதல் மார்க் வாங்கலன்னா என்ன? முதல் மார்க் வாங்கணும்னு நினைச்சா நாங்க எல்லா பேப்பரையுமே லீக் பண்ணிடுவோம். என்னக்கா? ஓ, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற சந்தோஷம் இருக்கே, அது காப்பி அடிச்சு ஃபர்ஸ்ட் வரதுல கிடைக்காது. புரிஞ்சுதா தம்பி? அப்பா. அம்மா ராதிகா, இன்னைக்கு தானே உனக்கு கடைசி எக்ஸாம்? ஆமாப்பா. சரி வா. நல்லதுமா. நீ விரும்பினதுனால தான் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சோம். இனி அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து அலமாரியில வச்சிடு. போய் உன் அம்மாவோட சேர்ந்து அடுப்படி வேலையெல்லாம் கத்துக்கோ. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, நாங்களும் சொந்தக்காரங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம். 2-3 வாரத்துல எப்படியும் நல்ல வரன் கிடைச்சிடும் இல்லையா பிரதாப்? ஆமாப்பா. கமலாதேவி, இப்ப நீ உன் மகளை மருமகளை அனுப்புறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடு. சரி. சரியாம்மா? ஆனா எனக்கு எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு அப்பா என்கிட்ட கேட்கவே இல்லையே. அதுக்காக அப்பா என்ன உனக்காக சுயமரமா நடத்த முடியும்? அவர் யாரை கைய காட்டுறாரோ கல்யாணம் பண்ணிக்கோ. உன் கையில இது என்ன கருப்பா இருக்கு? ஆட, அது ஒண்ணும் இல்ல. அது பஞ்சாயத்துல காசிநாத் வந்திருந்தா அவன் பையனை கூப்பிட்டுட்டு அவரோட பையனுக்கு லவ் மேரேஜ் பண்ணணுமாமா. யாராவது மோகன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் வெக்கங்கட்டவளா இருக்காளுங்க. அவளும் வந்திருந்தா அவங்க காதல ஸ்ட்ராங்னு காட்டுறதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்திருந்தா. அவங்க சின்ன வயசுல 2 பேரும் ராக்கிலாம் கட்டி இருந்திருக்காங்க. இப்ப என்னடா காதலிக்கிறாங்களாமா. ஆனா பிரதாப், சின்ன வயசுல எல்லாம் நம்ம எப்படி நடந்துப்போம்? பெத்தவங்களோட பேச்சு கேட்டு நடந்துப்போம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காதலிக்கிறதுல எல்லாம் எந்த தப்பும் இல்ல. ஆமா, ஒரு தடவை இதை யோசிச்சு பாரு. ஒருவேளை அந்த பொண்ணு இடத்துல நான் இருந்திருந்தேனா? ஒருவேளை அது என் அக்காவா இருந்திருந்தா அந்த விஷயம் இங்கே முடிஞ்சிருக்கும், பஞ்சாயத்து அளவுக்குலாம் போயிருக்காது. புரியல. உனக்கு புரியலையா? ஒருவேளை என் அக்கா அந்த மாதிரி பண்ணியிருந்தா உயிரோட எரிச்சிருக்கும். இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.